ஹலோ. சொல்லுங்க சார். சாரி பாஸ், ஒரு சின்ன வேலை, அதனால தான் வர முடியல. நான் இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே சார், வாங்க. தண்ணி இல்லையே. கடை எதுவும் காணுமே. போய் வாங்கலான்னு பார்த்தா கஸ்டமர் வேற வந்துருவாங்க. என்ன பண்ணலாம்? என்ன இது? கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் நம்ம வண்டியில் எப்படி வந்துச்சு? தாகம் வேற எடுக்குது. தாகத்துக்கு குடிச்சிருவோம். என்ன இது? கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, தண்ணி தாகம் தெரியலையே. வேற வழி இல்ல, தாகத்துக்கு குடிச்சிருவோம். வாங்க சார். நீங்க தான் ஜீவாவா? ஆமா சார். லக்கேஜ் வண்டியில வச்சிருங்களா? கொடுங்க சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போயிடலாம்ல? போயிடலாம் மேடம். 45 மினிட்ஸ் தான் இங்க இருந்து. 12:30க்கு தானே செக் இன். ஆமா. வண்டியில வண்டி ஓரம் கட்டுங்கம்மா. இத்தனை மணிக்கு எங்க போயிட்டு வரீங்க? வேலைக்கு போயிட்டு வரோம் மேடம். 2 பேரும் ஹெல்மெட் இல்லாம இருக்காங்க. பெருசா ஃபைன் போடு. போலியா போ. டேய், அவன அனுப்பு. ஐயா கூப்பிடுறாரு பாரு. போ 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 போயா. செல்லப்புல, அவன் என்னைய அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். வெட்டோட சொல்லு. ஐயா போடு 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 போடு. டேய், ஸ்கூல்லையும் கோயிலையும் போட்ட பழக்கம் என்ன உனக்கு மாறவே இல்லையாடா? இது அந்த போடு இல்லடா, இந்த போடு. போடு, சீக்கிரம் போடு. சரிங்க மேடம். ஐயா, கவர்மெண்ட்டுக்காக. நாங்களும் கவர்மெண்ட் தான்டா. அங்க போனா ஆஃப் கிடைக்கும்யா. நான் என்ன ஒயின் ஷாப்பை வச்சிருக்கேன். இங்க குடுக்கலைன்னா ஆப்பு கிடைக்கும். பாடவா போடு போடு. ஏண்டா உள்ள உழுக்குறாரா? 500 ரூபாய்க்கு போட்டு 5000 ரூபாய்க்கு பாக்குறேன். இனிமேல் வருவியா இந்த ஏரியாவுல? பரமன் சார். ஏய், வண்டி ஓரம் கட்டு. அட போடுங்க நாமனே. ஏய், இவனை செக் பண்றா. என்ன பரமர கலெக்ஷன் கம்மியா இருக்கு. அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிலாம் விடுங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? அப்புறம் நான் இங்க இல்லைன்னு சரியா வருமா? இறங்குங்க. நான் பாத்துக்க மாட்டேங்களா? நம்புங்க. எவ்வளவு கலெக்ஷன் வரப்போதோ அவ்வளவு நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். அழகர் மாதிரி நான் எடுத்து வச்சுக்க மாட்டேங்க. ஆமா, அங்க பெரிய அமௌண்ட் வர வேண்டி இருக்கு. வாங்க போலீங்களா? வாங்க. இங்கதான் பக்கத்துல மேடம். சரி பாத்துக்கங்க. சரிங்க. என்ன வேலை பாக்குறீங்க? எலக்ட்ரீஷியனா இருக்க மேடம். எதுவும் இல்லாம வண்டியை வெளியே எடுக்க கூடாதுன்னு இத்தனை மணிக்கு வெளியே வரதே தப்பு. சரிங்க மேடம். வேற எதுவுமே இல்லையா? ஏய், வண்டி எடுத்தா. நிறுத்தா வண்டியை. நிறுத்தா. 2 வீட்ல இருந்தா மேடம். இந்த ஆளு செயின் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன். டேய், உன்னைத்தாண்டா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். பசமா மாட்டிக்கிட்ட. வண்டியோட ஆர்சி புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குடா. இறங்குடா. சார், அர்ஜென்ட்டா ஒரு ஏர்போர்ட் சவாரி போயிட்டு இருக்கேன் சார். டேய், இந்த காரணத்தை சொன்னா நான் விட்டுருவேனா? சார் சார், நிஜமாலே நாங்க ஃப்ளைட்டை பிடிக்க தான் சார் போயிட்டு இருக்கோம்.
டிக்கெட் வேணும்னா காட்டட்டுமா? அதெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? வார வழியே செக் பண்ணணும், அதான் என்னோட டியூட்டி. அதை முடிச்சுட்டு எங்கே வேணாலும் போங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம். உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆர்சி புக்கை கொண்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போங்க. கொடுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். சார் சார் அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பழி வாங்காதீங்க சார். தேவையில்லாம பேசாத, என் டியூட்டியை பார்க்க விடு. சார் சார் ரொம்ப அர்ஜென்ட் சவாரி சார். ஏற்கனவே லேட் சார், புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார். நீங்க எங்க சரிங்க? அப்பா மயிலு, நல்ல நேரத்துல வந்த. சவாரியை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு அவசரமா போயிட்டு இருந்தேன். சார் செக்கிங் முடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்றாரு. கொஞ்சம் பாரு மயிலு. அண்ணா, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தானே. செக்கிங்லாம் வேணாம். நீங்க கூட இவரை பாத்திருக்கீங்களே. எனக்கும் தெரியும். டேய் மயிலுக்கா உன்னை விடுறேன், போ. ஓகே சார். ஓகே தம்பி, ஆ ஒரு நிமிஷம். டேய் அப்புறம் என்ன அழகுற? ஓகேவோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஸ்கிரீனிங் டிவைஸ் வச்சு குடிச்சிருக்கான்னு பாத்துட்டியா? இல்ல, ஏன்? அது மயிலுக்கு வேண்டப்பட்ட பரமா, விட்டு. ஆ? அதுக்காக செக் பண்ணாம அப்படியே விட்டுறதா? செக்கிங்னு வந்துட்டா சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அது இதுன்னு பார்க்க கூடாது. ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆமா, சம்பளம் கவர்மெண்ட்ல வாங்குறியா இவங்க கிட்ட வாங்குறியா? கரெக்ட் தான் பரமா. தம்பி அவசரமா ஏர்போர்ட் போகணுமா, மயில் விட சொல்லுது. ஒரு கான்ஸ்டபிள் சொன்ன விட்டுருவியா? நீங்களே எல்லா முடிவும் எடுத்துட்டா ஹையர் ஆபீசர் அப்புறம் நான் எதுக்கு இருக்கீங்க? புரோட்டா சாப்பிட்டு வண்டியில போய் தூங்க இருக்கா? சாரி பரமா. சாரி நீயே வச்சுக்க. போய் அந்த மிஷின் எடுத்துட்டு வா. என்ன மிஷினு? நீ குடிச்சிருக்கே இல்லையான்னு செக் பண்ண மாட்டிருக்க. அதான் குடிச்சிருக்காரா இல்லையான்னு செக் பண்ணணும்ல. அதான் போ. இருமா. அப்புறம் உன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டு. என்ன லுக்கு வேண்டி கிடக்குது? அம்மனி உத்தரவு கொடுத்தா காம்பியாக்க என்ன புதம்னி? என்னமோ நீதி நியாயம் நேர்மை தர்மம் சத்தியம் அப்படின்னு என்னென்னமோ வாய்கிலேயோ பேசுவிய. பேசாம வாய் முடிட்டு நின்று இருக்கிற. உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஜீவா சார் எல்லா விஷயத்திலுமே கரெக்டா இருப்பாரு. அந்த நம்பிக்கையில தான் சார் நான் அவரை போக சொன்னேன். இங்க பாரு, இங்க நம்பிக்கை எல்லாம் முக்கியம் இல்ல, சாட்சி தான் முக்கியம். உன் பாய் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா யார்ட்டால உருள்றது? நம்ம தானே உருளு. என்னங்க ஆச்சு? சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வீட்லயே உட்கார வேண்டியதா? இதுல உனக்கு தேவையா இருக்கலாம், எனக்கு தேவையில்லையுமா? சார் ஜீவா சாருக்கு குடி பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். நீ எந்த சர்டிபிகேட் எனக்கு கொடுக்க வேண்டாம், அது செல்லவும் செல்லாது. ஓகே மேல இருக்கிற அன்பு நட்பெல்லாம் நீ வெளியே வச்சுக்க. வேலை விஷயத்துல காட்டக்கூடாது. ஓகே, டியூட்டில சின்சியரா இருக்கணும். பி அலர்ட். பிரிச்சு காட்டு. இது என்னது? இது வண்டியோட புக்கு சார். என்னது இப்பெல்லாம் சின்னதா போட ஆரம்பிச்சிட்டாங்களாக்கு? சார் அதான் எல்லா பேப்பர்ஸும் இருக்குல்ல, விடுங்க சார், லேட் ஆகுது. ஓகே, முக்கியமான சமாச்சாரம் இருக்கு இது. இந்த வரமா சார் நான் தான் குடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? டேய், நீ குடிக்கலன்னு சொன்னா நாங்க நம்ப முடியுமா? வாயில வச்சு ஊதுறா. ஊது ஊது. ம். சார் மறுபடியும் ஊதுங்க. சரி மயிலு. இவருக்கு சரக்கு வாசனைய தெரியாதுன்னு சொன்ன. உன் பாய் ஃப்ரெண்ட் யோகிரிய மிஷின் காமிச்சிருச்சுல்ல. உனக்கு புரியலையாக்கு? உன்னுடைய
நண்பன் சரக்கை போட்டிருக்கிறான். நீ போலீஸ் தானே? உன் நண்பன் குடிகார பையன். தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்புன்னு நீ அவனுக்கு சொல்லி கொடுக்கல? சார் நான் சரக்கெல்லாம் அடிக்கவே இல்லை சார். நான் வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன். கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா இந்த மாதிரி ரிசல்ட் வராது தெரியுமா? சார் வேணும்னா நான் குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஏமா பழகிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையா? ஒரு குடிகார பையன் கூட பழகிட்டு இருக்க. நீ எல்லாம் போலீஸா? வெக்கமா இல்ல? இந்தாங்க. ஓபன் தி பாட்டில். இதான் நான் குடிச்சேன். ஓ, இத கொடுத்து என்ன வேலையில இருந்து தூக்க பாக்குறியா? மூக்குல வெயி. ஐயோ, மோந்து பார்த்ததுக்கு குப்புறு தூக்கிச்சப்பா. ஏண்டா என்ன பார்த்தா நாம போட்டிருக்கேன்னு ஒரு டைப் பண்ண நினைக்கிறியாடா? இது கூல் ட்ரிங்க்ஸ் தான் சார், சரக்கெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணல. ஏய், நான் சொல்றது சந்தேகம்னா அவ செக் பண்ணு. மயிலு இந்தா. என்ன புதுமணி மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டா சரக்கு வாசம் வராதா? உன் பாய் ஃப்ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் சாதிக்கிறான், என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்ன சார் இதெல்லாம்? நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு இருந்தேன். இப்படி என் மூஞ்சில கரிய பூசிட்டீங்களே. மயிலு இல்ல மயிலு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீயும் இவர மாதிரியே தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. கையும் களவும் மாட்டதுக்கு அப்புறம் என்ன நடிக்க வேண்டி கிடக்குது? உண்மையை ஒத்துக்கிட்டு மரியாதை ஃபைனை கட்டிட்டு போ. சார் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, சத்தியமா இதுல சரக்கு மிக்ஸ் பண்ண விஷயமே எனக்கு தெரியாது. எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிதான் நான் இதை எடுத்து குடிச்சேன். சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். டேய், இது உன் கார் தானே? உன் கார்ல இருந்த பாட்டில் தானே? சரக்க மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இல்லவே இல்லைனா யார நம்புவாங்க? சார் நான் இந்த கூல் ட்ரிங்கை வாங்கல சார், இது கார்லயே இருந்தது. இதை யாரு வாங்கி வச்சாங்க, இதுல என்ன மிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். போட்டன ராஸ்கல். சார் கதையா விடுற, திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு அடிச்சு பல்லுல உடைச்சு போடுற ராஸ்கல். யோ பாக்க ரொம்ப டீசென்ட்டா இருக்க, உனக்கே என் புத்தி இப்படி போகுது? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சார் நான் குடிக்கவே இல்ல சார். உன் விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்ல. உன்னை நம்பி வந்தோம் பாரு, எங்க புத்தி அடிக்கணும். ஐயோ, டைம் ஆயிடுச்சுங்க ஃளைட்டுக்கு. எங்க ஷூட் கேஸ் கூட நாங்க வேற வண்டி பிடிச்சுக்கிறோம். சார் இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க சார். இதுல என்னமோ ஒரு குழப்பம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இப்பவே கிளியர் பண்றேன். இவன் எல்லாம் நம்பாத, போய் வேற வண்டி பாரு. அழகா டிக்கில இருக்கிறத எடுத்து போடு. சார் இறங்கு சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், எனக்கு அந்த பழக்கம் இல்ல சார். யோ, ஒரு நாளைக்கு இத்தனை வண்டியை செக் பண்ணி பிடிக்கணும் எங்களுக்கு டார்கெட் இருக்கியா? இங்க பாரு, உன் ஒரு வண்டிக்காக நாங்க ராத்திரி ஃபுல்லா சண்டை போட்டு இருக்க முடியாதுயா. எங்க கடமையை செய்ய விடு. புதாமணி, நீயாவது பேசு. உன் பாய் ஃப்ரெண்ட் தான் இவன். ஃபைன் கட்டுறானா இல்ல ஜெயிலுக்கு போறானான்னு கேளு. மயிலு தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மயிலு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல சார். உங்களை நம்பி அசிங்கப்பட்டதே போதும். யார் மேலயும் நம்பிக்கை வைக்க கூடாது, கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு நல்லா புரிய வச்சிட்டீங்க. எனக்கு கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மயிலு நான் சொல்றது போதும். இனிமே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஃபைனை கட்டிட்டு ஒழுங்கா கிளம்பிடுங்க சார். என்னடா என்னமோ பார்க்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஃபைன் கட்டுடா. டேய் வாடா. ஐயோ, குடிபோதையில தாறுமாறா வண்டி ஓட்டி எங்கேயாவது முட்டிக்கிட்டு நிப்பான்னு பார்த்தா முழுசா திரும்பி வந்துட்டானே இவன். என்ன நம்ம போட்ட பிளான் மொத்தமா சொதப்பிக்கிச்சா? உள்ள வரட்டும், விசாரிக்கலாம்.
என்னாச்சு இவனுக்கு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கான்? ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம கேஷுவலா விசாரிக்கிற மாதிரி என்னன்னு விசாரிக்கலாம். மாமா, எப்போ வந்தீங்க மாமா? என்னாச்சு? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு சவாரிக்கே போயிருக்க கூடாது, வேற யாரையாவது அமுச்சு வச்சிருக்கணும். ஓனருக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு நானே போய் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியலையே மாமா. நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்னாச்சு அப்படி? மயிலுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை, மரியாதை எல்லாமே போச்சுடா. நானும் அவமானப்பட்டு அவளையும் அசிங்கப்படுத்தி ச்சே. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னை ரூம்ல தங்க வச்சதுக்கு நல்ல செருப்படி கொடுத்துட்டல. மாமா, நான் என்ன மாமா செஞ்சேன்? என் மேல ஏன் கோவப்படுறீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில ஏன்டா சரக்கு மிக்ஸ் பண்ண? அப்படியே மிக்ஸ் பண்ணவன் முழுசா குடிச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே? எதுக்குடா மிச்சம் வச்ச? அட்லீஸ்ட் நான் கிளம்பும் போதாவது இதை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ ஒண்ணுமே சொல்லாம விட்டதுனால நான் இப்ப குடிகாரன்னு பேர் வாங்கி கேவலப்பட்டு நிக்கிறேன்டா. மாமா, டென்ஷன்ல நீங்க ரொம்ப சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க மாமா. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். டேய், நான் சவாரிக்கு கிளம்புறப்ப தாகமா இருக்கேன்னு இந்த கர்மத்தை எடுத்து குடிச்சேன். என் கெட்ட நேரம் இன்னைக்குன்னு பார்த்து போலீஸ் எல்லா வண்டியும் செக் பண்ணாங்க. நாம தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு தைரியமா நானும் போய் நின்னேன். என்ன நடந்தது தெரியுமா? இனிமே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடையும்னு பார்த்தா மயிலுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறானே. நாம நினைச்ச மாதிரி இதாவது நடந்துச்சு, அந்த சந்தோஷமே போதும். வேற எங்கேயாவது இந்த மாதிரி அசிங்கப்பட்டிருந்தா கூட பரவாயில்லடா. தப்பே செய்யாம ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடுச்சேன்னு கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆயிட்டு அப்படியே மறந்துருப்பேன். ஆனா இது எல்லாமே என்னோட மயில் முன்னாடி நடந்துச்சுடா. அதைத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. நான் குடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எனக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினா தெரியுமா? அந்த நம்பிக்கை என்னால காப்பாத்த முடியலையே தாண்டா எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. இனிமே அவளோட முகத்துல நான் எப்படிடா முழிப்பேன்? அவ எப்படிடா இனிமே என் கூட சகஜமா பேசுவா? இன்னையோட அந்த அழகான ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஆயிடுச்சடா. ச்சே, அவளை எப்படிடா நான் சமாதானப்படுத்த போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னாலதான் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில நான் மாட்டிக்கிட்டேன். நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா இது எதுவுமே நடந்திருக்காது. மாமா, நான் என்னமோ வேணும்னே உங்களை மாட்டி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அக்கா சொன்னதுல இருந்து நான் குடிக்கிறதையே விட்டுட்டேன். அப்புறம் எப்படி மாமா நான் கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்க மிக்ஸ் பண்ண முடியும்? மாமா, கடைசியா ஏறின கஸ்டமர் தான் இந்த பாட்டிலை எடுத்துட்டு வந்தான். அப்பப்போ இதை ஓபன் பண்ணி குடிச்சிட்டு தான் இருந்தான். நான் கூட ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் தான் நினைச்சேன். ஆனா இதுல சரக்க மிக்ஸ் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு மாமா. நான் செஞ்ச ஒரே தப்பு, நான் இதை கவனிக்காம விட்டதுதான். அப்பவே நான் இந்த பாட்டிலை தூக்கி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த சங்கடமே வந்திருக்காது. இந்த தப்புக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா என்னையே அறியாம கூட நான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன் மாமா. அப்படி என்னால செய்யவும் முடியாது. என்ன நம்புங்க மாமா, ப்ளீஸ். டேய், நான் உன்னை நம்புறது முக்கியம் இல்லடா, மயில் என்ன நம்பணும். அதுக்குதான் என்ன வழின்னே தெரியல. மாமா, அக்கா கிட்ட விடுனா நான் பேசுறேன். என்ன நடந்துச்சுன்னு புரிய வைக்கிறேன். நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க மாமா. இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட அவளுக்கு இவன் மேல பரிதாபம் தான் வந்திருக்கும். ஆனா இப்ப அவளுக்கு இவன் மேல வெறுப்பு வந்திருக்கு. இதை இப்படியே ஊதி ஊதி பெருசாக்கி
இவங்க லவ்வையே நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். என்னை பிடிச்சி உள்ள போட்டவங்களுக்கு நான் கொடுக்க போற பரிசு பிரேக்கப். வெற்றி கேம் ஸ்டார்ட்ஸ் now.